ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஃபுட் கேலி. இன்றைக்கி நம்ம சேனலில் காஜா ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மடக்கு ஸ்வீட், மடக்கு பூரின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பெங்காலி ஸ்வீட். இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நான் கேசரி பவுடர் சேர்க்குறேன். உங்களுக்கு கேசரி பவுடர் இல்லைன்னா மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கலாம், கலருக்காக தான். 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட், 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடலாம். இதை வந்துட்டு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி அந்த அளவுக்கு பிசையணும். நடுவில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் நல்லா பிசைஞ்சுக்கோங்க, சப்பாத்தி மாவு மாதிரி வர அளவுக்கு. நம்ம தண்ணி ஊற்றி பிசையும் போதே நம்மளுக்கு அந்த ஆரஞ்சு கலர் நல்லா வரும். நீங்கள் மஞ்சள் தூள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலரில் கிடைக்கும். இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு லைட்டாக பிசைஞ்சு விட்டுட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். இது இருக்கட்டும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அளவுக்கு இது அப்படியே ஊறட்டும். இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். சர்க்கரை பாகு. அதுக்கு ஒரு கடாயில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் சர்க்கரை சேர்த்திங்கன்னா சர்க்கரை கேரமலைஸ் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் சர்க்கரையும் தண்ணியும் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், இது லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் ஒரு 2 ஏலக்காவை லைட்டாக இடிச்சிட்டு நான் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு ஏலக்காய் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃப்ளேவருக்காக தான். இந்த சர்க்கரை பாகு வந்துட்டு லைட்டாக பிசுபிசுப்பு தன்மை வர அளவுக்கு மட்டும் நீங்கள் அடுப்பில் வச்சா போதும். இப்போ பாருங்கள், கொதிக்கிறதெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. லைட்டாக திக்கானால் மட்டும் நம்மளுக்கு போதும். இப்போது கையில் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற வச்சுருக்க மாவை எடுத்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி உங்களால் எத்தனை செய்ய முடியுதோ அத்தனை செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் இப்போ எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து தேய்ச்சிடலாம். அதுக்கு இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் மைதா சேர்த்துக்கலாம். நல்லா மைதாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம உருட்டி வச்சுருக்க அந்த மாவை வந்துட்டு எவ்வளோ தின்னாக நம்மளால் தேய்க்க முடியுமோ அவ்வளோ தின்னாக நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த சப்பாத்தி கட்டையிலையும் நீங்கள் மாவு இல்லைன்னா வந்துட்டு எண்ணெய் அப்ளை பண்ணி செய்யுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தின்னாக வந்திருக்கு. இப்போ இதே மாதிரி நம்ம உருட்டி வச்சுருக்க மற்ற மாவையும் நல்லா வந்துட்டு மெல்லிஸாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்க மாவை வந்துட்டு இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி எல்லாத்தையும் ஒன்று மேலே ஒன்றா வச்சு நம்ம செட் பண்ண போகிறோம். பாருங்கள், ஆயில் அப்ளை பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அடுத்தது எடுத்து வைங்க, அடுத்த லேயரை. இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லாத்தையுமே ஒட்டுற மாதிரி செட் ஆகுற மாதிரி நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நான் வந்து செட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி உருட்டிக்கோங்க நல்லா. பாருங்கள், இந்த மாதிரி லாஸ்ட் எட்ஜஸில் சைட்லலாம் ஆயில் அப்ளை பண்ணி நல்லா ஒட்டுற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நைஃப் வச்சுட்டு ஒரே சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஒன்று எடுத்து காட்டுறேன். பாருங்கள், செம்மையாக வந்திருக்கு. இப்போ எல்லாத்தையும் பிரித்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ திரும்பவும் அதே மாதிரி சப்பாத்தி கட்டையில் மாவு போட்டுட்டு இதை வந்து சைடாக திருப்பி வச்சுக்கோங்க.
சைடாக திருப்பி வச்சுட்டு அது மேலேயும் மாவு போட்டு இந்த மாதிரி நீளமாக வர மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. லைட்டாக உருட்டினீங்கனாலே போதும், நல்லா நீளமாக வந்துடும். பாருங்கள், இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆயிலில் நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதை பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள் எப்படி வருதுன்னு. நல்லா நம்மளுக்கு ஆரஞ்சு கலரில் வந்திருக்கு. இப்போ இதை நல்லா பொரித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி போடுங்க, அப்போ தான் எல்லா சைடும் நல்லா வேகும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், அப்புறம் நம்மளுக்கு கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிடும், ஆனால் வந்துட்டு வெந்திருக்காது. நல்லா மீடியம் ஃப்ளேம் இல்லைனா லோ ஃப்ளேமில் கூட வச்சு குக் பண்ணுங்கள். நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு குக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. நம்மளுக்கு வெளியே பார்த்தாலே தெரியுது நல்லா வெந்து கிறிஸ்பியாக வந்திருக்கு. எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு கடையில் தர மாதிரியே இருக்குது பாருங்கள், ஆரஞ்சு கலரில். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சிடுறேன். சில இதை பார்த்திங்கன்னா நான் அப்படியே போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்தாச்சு. நல்லா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு எல்லாமே, நல்லா ஆரஞ்சு கலரில் பிரைட்டாக. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு வச்சுருக்க சுகர் சிரப்பில் போட்டுடலாம். இந்த சிரப்பில் ரொம்ப நேரம் நீங்கள் ஊற வைக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி சும்மா திருப்பி போட்டுட்டு உடனே எடுத்துடணும். ரொம்ப நேரம் ஊற விட்டுட்டிங்கன்னா அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது, உங்களுக்கு மொறுமொறுப்பு தன்மை இருக்காது. ஸோ ஒரு தடவை மட்டும் இந்த மாதிரி நல்லா எல்லா சைடும் திருப்பி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா அந்த சிரப்லாம் நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான காஜா ஸ்வீட் மடக்கு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ சுகர் சிரப்பில் டிப் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பீஸ் ஃபுட் கேலி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.